கிரிஜாசி சாரி ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்குது எனக்கும் தான் சில்லு ப்ரோ. நான் தான் சொல்லலை, என் கவலையெல்லாம் எவ்வளோ கொட்டினாலும் தீராது, அந்தளவுக்கு நான் கவலையாக இருக்கேன் தெரியுமா. நான் எந்த அளவுக்கு மனம் உடஞ்சி போயிருக்கேன் அப்படின்னு என்னை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நான் சொல்லி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? நான் அந்தளவுக்கு மனம் உடஞ்சிருக்கிறேன். என்னைக்கு என்னை விட்டு எங்கள் அண்ணன் கூட என் கூட எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருந்தார். அவர் என்னை விட்டு எப்போ போனாரோ அன்னையிலேருந்து நான் சரி உயிரெல்லாம் போயிடுச்சு, பிணமாக உட்காந்து. ரூபாக்கா, பிரியம்மா, அப்புறம் நீங்கள்லாம் வந்தால் கொஞ்சம் ஹேல்ப் பண்ணா. அப்புறம் ரோலஸ் தம்பி, கொடி தம்பி, நீங்கள், திவிமா, இவங்கெல்லாம் சிவானா, எல்லாருமே நான் பேர் சொல்லுவேன். என் பேர் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா நீங்களாம் வந்தால் கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. அவ்வளோதான். லைவ் முடிச்சுட்டு போயிட்டோம்னா நான் என்ன மாதிரி சூழ்நிலை இருப்பேன்னு எனக்கு தெரியவில்லை. வீட்டில் நிற்கிறேன். பென்ஸ்கார் யூடியூப் நான் போங்கண்ணா, நான் சொல்லுங்கண்ணா. போங்க, சரி விடுங்கண்ணா, நான் கேட்டது தப்பாண்ணா. சரிண்ணா, சாரிண்ணா. சீஸ் ஹாப்பியாக இருங்கப்பா. கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாருமே நீங்களாம் என் கூட இருந்தீங்க அப்படின்னா ஹாப்பியாக தான் இருப்பேன். ஏன் தங்கச்சி கவலை? ரூபாக்கா, ரூபாக்கா வாங்க 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 ரூபாக்கா, தேங்க்யூ. ரூபாசி சாயங்கிறாங்க. சில்லு ப்ரோ ஹாப்பியாக இருந்தாங்க. தேங்க்யூண்ணா. என் கமாண்டுக்கான இருக்குக்கா, உன் கமாண்டு தான் இருக்கேன். படிச்சிட்டேனே. சாப்பிட்டீங்களாக்கா? ரூபா சிஸ் யார் சிஸ்? அவங்க பையன், சின்ன பையன். சீல்டு தம்பி அப்படிங்கிறாங்க ரூபாக்கா. பழமொழி சொல்லுவாங்களா சிவானா, நல்லது செஞ்சால் கெட்டது நடக்குமே. சத்தியமாக அது என்னோட விஷயத்தில் நான் உணர்றேன். இப்போதான் தெரியுது ஏன் யாருக்கு எந்த விஷயத்தை சொல்லித்தராம ஒதுக்கி போகிறா. வேலை உண்டு தான் உண்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சேன். இப்போதான் எனக்கு தெரியுது. நல்லது விவரியா. ஆயிரம் முறைக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா ரூபா சிஸ்ங்கிறாங்க. சீல்டு ப்ரோ, என் பையன் சீல்டு தம்பி, அது பெரியவர் சின்ன பிள்ளை இருக்கும்போது எடுத்தது அப்படிங்கிறாங்க ரூபாக்கா. குணம் என்னாச்சுங்கிறாங்க ரூபாக்கா. மறைக்கிறாரு. ஏன் மறைக்கிறீங்க? ஏன் கோவம் குணம் அப்படிங்கிறாங்க. ப்ரோ யாசண்ணா வாங்க வாங்க. சாப்பிட்டாச்சா? இல்லை நான் சாப்பிட்றோம். நீங்கள் சாப்பிட்டீங்களாண்ணா? யாசண்ணா சாப்பிட்டீங்களா? சாமியோ சாமி அப்படிங்கிறாங்க ரூபாக்கா. சாமியோ சாப்பிட்டாங்க யாசண்ணா. என் காதலாம் யாசண்ணா காதலன் வந்துட்டார் வாங்க. சில்லு கூட சாப்பிட்டாச்சாங்கிறாங்க யாசண்ணா. திவ்யா இருக்கியா? கமாண்ட் பண்ணு. குணாதன்னு முடிக்கிறாங்க நம்ம ரூபாக்கா. போடா, நான் பேச மாட்டேன். யாரு கூட பேச மாட்டேங்க. என் ஆசை இவ்வளோ சாப்பிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களாங்களா? சின்ன கூட இனிமேல் தான் சாப்பிடணும் சாமி. ஏன் கண்ணை சாப்பிடாம இருக்கீங்க? ஏன்